ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். மரக்கறி வெஜிடேரியன். இது கூட விரத நாளில் நாங்கள் இப்படி தான் செய்கிறது. இதுக்கு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் போட்டு அவிய விடுறேன். இதுக்கு சின்ன சீரகம், மிளகு, தேங்காய் எல்லாம் அரைச்சி நான் இதில் சேர்ப்பேன். இது ஒரு பருப்பு குழம்பு. மஞ்சத்தூளும் சேர்க்குறேன். இதுக்கு இந்த பருப்பு குழம்புக்கு பூண்டு ஒரு 4 பல், சின்ன சீரகம் ஒரு அரை தேக்கரண்டி, மிளகு அரை தேக்கரண்டி, நான் தூள் தான் சேர்த்துருக்குறேன். தேங்காய் பூ 2 மேசக்கரண்டி அளவு. இதெல்லாம் மிக்சியில் போட்டு நான் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கொண்டு வருவேன் இந்த பருப்புக்கு சேர்க்குறதுக்கு. இந்த பருப்புக்கு நான் பால் சேர்க்க மாட்டேன், தேங்காய் பால் சேர்க்க மாட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ பருப்பு நல்லா அவிஞ்சிட்டுது. இதுக்கு நான் சின்ன சீரகம், பூண்டு, தேங்காய், மிளகு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் பருப்பு அவியட்டும். இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். நான் அரைச்சி வச்ச சீரகம், தேங்காய் இதில் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் தண்ணியும் சேர்க்குறேன். இந்த குழம்பு குழம்பு மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். இந்த பருப்பு திக்காக இருக்கக்கூடாது. இது ஊற்றி சாப்பிட்றது. இந்த பருப்பு இப்படி தான் இருக்கணும், இது தண்ணியாக தான் இருக்கணும். நான் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ நான் இதை கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் தாளிப்பேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் கடுகு சேர்க்குறேன். இப்போ நான் இந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்க்குறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணுறோம். இப்போ இந்த தாளிப்பை சேர்க்குறேன். இந்த பருப்பு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுது. இது நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது நெய் ஊற்றி சாப்பிட்ற ஒரு பருப்பு குழம்பு.